الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹ்வின் பெருமருளால் இந்த வருட புனிதமிகு ரமதான் மாதத்தின் கடைசி 10 அடைந்தவர்களாக 1000 மாதங்களை காட்டிலும் மேலான லைலத்துல் கத்ர் என்னும் இரவை தேடியவர்களாக நாம் எல்லாம் இருந்து வருகிறோம். அந்த பாக்கியமிகு லைலத்துல் கத்ர் என்னும் இரவை அடையக்கூடிய வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்மை அமல்களிலும் இபாதத்துகளிலும் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடியது அல்லாஹ்வின் வார்த்தைகளும் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளும். அப்ப அந்த வார்த்தைகள் எங்கே எல்லாம் பேசப்படுகிறதோ அங்கே எல்லாம் நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படியாக அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தையை கொண்டு எவர்கள் தங்களுடைய வாழ்விலே மேன்மையையும் உயர்வையையும் கண்ணியத்தையும் சிறப்பையும் பெற்றிருந்திருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வை அறிவதன் மூலமாக தெரிவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வையும் மேன்மைக்குரியதாக சிறப்புக்குரியதாக என்ன செய்ய முடியும், அமைத்துக் கொள்ள முடியும். ஆக அந்த அடிப்படையில் கடந்த தினங்களாகவே சஹாபாக்களுடைய வாழ்வை குறித்து நமக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தப்பட்டு வந்திருக்கிறது. சஹாபாக்களுடைய வாழ்விலே இருந்து நாம் பெறக்கூடிய தாக்கத்தை போன்று மற்றவருடைய வாழ்விலிருந்து பெற்றுவிட முடியாது. ஆக அந்த அடிப்படையில் சஹாபாக்களுடைய வாழ்வில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் என்பது ஏராளம் 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 இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நமக்கு மிகவும் பரிச்சயமான சஹாபாக்களில் ஒருவரான அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியை குறித்தும் இவருடைய வரலாற்றை நாம் பார்ப்பதாக இருந்தாலும் படிப்பதாக இருந்தாலும் இவர்களின் அன்னையர் இவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நீக்கிவிட்டு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, படிக்க முடியாது. இவர்கள் தங்களுடைய வாழ்விலே எத்தனை தூரம் உயர்வுகளை பெற்றிருந்திருக்கிறார்களோ அதற்கு மிகப்பெரிய அஸ்திவாரத்தை ஏற்படுத்தியது யாரு தான்? அவங்களுடைய தாயாரான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ஆக அப்படிப்பட்ட ஒரு தாய் மகனுடைய வரலாற்றின் சில பகுதிகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த மட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எத்தனை காலம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருந்த ஒரு சஹாபியாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிற பொழுது என்னுடைய வயசு 10, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கிற பொழுது என்னுடைய வயது 20. ஆக இப்படியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு 10 வருட காலம் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா மிக நெருக்கமான ஒரு உறவை பேணியவர்கள் தான் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியிலே இன்னும் வரலாற்றிலே சிறப்பு மிக ஒரு பெயர் ஒன்று உண்டு. அது என்ன பெயர் அப்படின்னா
ஹாதிமு ரசூல் அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. ஹாதிம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படின்றத உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அரபுல சில வார்த்தைகள் உருதுல இருப்பதை போல இந்த ஹாதிம் என்கிற வார்த்தையும் எனக்கு தெரிஞ்சு உருதுல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹிதுமத் அப்படிதானே? ஹிதுமத்னா என்ன அர்த்தம்? பணிவிடை. அப்ப இந்த ஹிதுமத்தை செய்பவர் தான் ஹாதிம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஹிதுமத் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு இளைஞராக ஒரு வாலிபராக இருந்த சஹாபி தான் யாரு? இந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால இவரை சஹாபாக்கள் வரலாற்றிலே எப்படி சிறப்பாக அழைப்பார்கள், பதிவிடுவார்கள் என்றால் ஹாதிமு ரசூல், ஹாதிமு ரசூல் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி அவர்களின் பணியாளர், ரசூலுல்லாஹினுடைய பணியாளர் என்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இவர்கள் மாத்திரம்தான் பணியாளராக இருந்திருக்கிறார்களா என்றால் இவரல்லாத வேறு சில சஹாபாக்களும் உண்டு. ரபியா இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று வேறு சில சஹாபாக்களும் உண்டு. ஆனால் அந்த சஹாபாக்களுக்கெல்லாம் இந்த ஹாதிம் ரசூல் என்கிற வார்த்தை பிரயோகிக்கப்படுவது கிடையாது. இவருக்கு மாத்திரம் பிரயோகிக்கப்படுவதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாம் பகுதி நேர பணியாளராக இருந்திருக்கிறார்கள். இவரை பொறுத்த மட்டிலே முழு நேர பணியாளராக இருந்திருக்கிறார். இவருடைய வேலையே என்னதான்? ரசூலுல்லாஹி அவர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் இவங்களுடைய முழு நேர வேலையே. அதனால்தான் அனஸ் அவர்கள் சொல்லி காண்பிப்பாங்க, என்னை ஒருவர் என்னுடைய இயற்பெயரை கொண்டு அழைப்பதை காட்டிலும் ஹாதிம் ரசூல் என்று என்னை ஒருவர் அழைத்தால் உண்மையிலேயே என்னுடைய அகம் மகிழும். என்னை அனஸ் என்று ஒருத்தர் அழைக்கிறார் அப்படின்னா அப்போது இருக்கக்கூடிய அந்த மனநிலையை காட்டிலும் என்னை ஒருவர் ஹாதிம் ரசூல் என்று அழைக்கிற சமயத்தில் மன நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் என்று பண்றாரு அனஸ் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஹிதுமத் செய்ததாலேயே மிகப்பெரிய உயர்வுகளை அடைந்த ஒரு சஹாபி என்றால் இந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தான். இவர் ஏன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு முழு நேர பணியாளராக மாறினாரு? இவர் போய் நபிகள் நாயகம் அவரிடத்திலே தானாகவே சேர்ந்து கொண்டாரா என்றால் இவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்திலே சேர்த்து விட்டது யார்தான்? அவருடைய தாயார் உம்மு சுலைம் தான் ரலியல்லாஹு அன்ஹா. அதற்குண்டான வரலாற்று சுருக்கம் என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு மதீனாவாசிகளான அன்சாரிகளில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தங்களுடைய பங்களிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஏதோ ஒரு பங்களிப்பை செய்தார்கள், ஏதோ ஒரு உதவி செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து சேர்ந்த நேரத்தில் அவங்களோட எதுவுமே இல்லை. அவங்களை குடியமர்த்தவோ, அவங்களுடைய குடும்பத்தார்களை குடியமர்த்தவோ, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான ஏற்பாடோ எதுவுமே இல்லை. பிளாங்கா தான் வந்து நிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரத்துக்கும் வாழ்வாதாரத்திற்கும் அவரவர் என்ன செஞ்சாங்க? அவங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பை செய்தார்கள். சிறிதோ பெரிதோ ஏதோ ஒரு பங்களிப்பை செய்தார்கள். அப்ப அந்த வரிசையில இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற எங்க சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹி அலைஹி வராங்க. வந்து அல்லாஹ்வின் தூதர்களே, எங்க அன்சாரி இனத்துல ஆண்கள் பெண்கள் என்ற அனைவரும் தங்களால் இயன்ற பங்களிப்பை செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாங்க. எங்கள் அன்சாரிகளிலேயே உங்களுக்கு எந்த விதமான ஒரு பங்களிப்பும் செய்யாத ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அது யாருதான்? நான் தான் உங்களுக்கு எதையுமே செய்யல, செய்யறது என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ அந்த பெண்மணி உம்மு சுலைம் சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு நான் செய்யக்கூடியது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு குறுகிய கால உங்களுக்கு ஒரு உதவியாக, ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு ஒரு தேவையாக இருந்து விடக்கூடாது. உங்களுக்கு காலமெல்லாம் உங்களுக்கு உதவியானதாக இருக்கணும், காலமெல்லாம் நீங்கள் பயன்பெறக்கூடிய ரீதியில இருக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்பட்ட எனக்கு என் கண்ணில புலப்பட்டது யாருதான்? என்னுடைய மகன் உனைஸ் தான் அப்படின்றாங்க. அனசா உனைசா? அவருடைய பேரு அனஸ். ஆனா தாயார் என்ன சொல்றாங்க? உனைஸ்ன்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அரபியருடைய பழக்கம். அது அரபியருடைய பழக்கம். ஒரு பெயரை வைத்திருப்பவர் சிறிய வயதில் இருக்கிற பொழுது அவர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்ப உதாரணமா இப்போ உமர் அப்படின்னா குட்டி உமர், அனஸ் என்றால் குட்டி அனஸ், ஜாஃபர் என்றால் குட்டி ஜாஃபர். எப்போ நம்ம குட்டி குட்டின்னு சேர்த்துப்போம்? சின்ன சின்ன வயசுல இருக்கிற பொழுது, சிறிய பருவம் இருக்கும்போது நம்ம குட்டி குட்டின்னு தமிழ்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை ஆட் பண்ணிக்கிறோமா? இது அரபியில தேவையில்லை.
அரபியில தேவையில்லை. அந்த வார்த்தையில இடையில ஒரு யாவை சேர்த்து விட்டா போதும், அது குட்டின்னு அதுவா மாறிடும். உதாரணமா தாலிபுனா மாணவர், துளைபுனா சின்ன மாணவர், குட்டி மாணவர் அப்படின்ட்டு மாறி. இது அரபியில ஒரு பதம். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்ன சொல்றாங்க, இதோ என்னுடைய மகன் குட்டி அனஸ் இருக்கிறான், குட்டி அனசு இருக்கான், அவன் என்ன செய்வான், உங்களோட இருந்து கொண்டு உங்களுக்கு தேவையான பணிவிடைகளை வேலைகள் என்ன செய்வான், அவன் பார்ப்பான் என்று என்ன பண்றாங்க, அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி தன்னுடைய மகனை வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒப்படைக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஒப்படைக்கிறாங்க. இப்படித்தான் அனஸ் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை வந்து சேர்ந்தார்கள். ஆனா உண்மையிலேயே 10 வயதை மகனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கட்டும், ஒரு தந்தையாக இருக்கட்டும், அவங்களுடைய கனவுகள் எப்படி எல்லாம் இருக்கும், நல்லா படிக்க வைக்கணும், நல்லா திறமை உடையவனா அவனை ஆக்கணும், நிறைய தொழில் விஷயங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், அவனுடைய வருங்காலத்துக்கு தேவையான கல்வி எல்லாம் அவன் கற்றுக்கொள்ளணும். அப்படிதானே ஒரு தாய், தந்தையை காட்டிலும் தாய் ஆசைப்படுவாங்க, தந்தையை காட்டிலும் தாய் ஆசைப்படுவாங்க. உண்மையிலேயே ஒரு நடுத்தர குடும்பமா கூட இருக்கட்டும், அல்லது ஒரு ஏழ்மை குடும்பமா கூட இருக்கட்டும், ஏதாவது லீவு காலத்துல, இந்த ரமலானுடைய காலத்துல ஒரு வடையை போட்டு சம்பாதிக்கலாம், ஒரு டெம்பரரி பிசினஸ் சொல்லுவோம்ல, ஒரு வடையை போட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி, அப்படிப்பட்ட அந்த கட்டத்துல கூட, அப்படிப்பட்ட தருணத்துல கூட ஒரு தந்தைக்காரர் தன்னுடைய மகனை தன்னுடைய தொழிலுக்கு உதவியாக அழைத்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிற பொழுது அந்த இடத்துல முட்டுக்கட்டாய் வர்றது யாருதான், தாய் தான் வருவா, தாய் தான் வருவா. படிக்கிற பிள்ளைய ஏன் கூட்டு போறீங்க, படிக்கிற பிள்ளைய ஏன் கூட்டு போறீங்க, ஏன் அவங்க லாஸ்ட்ல உங்களை மாதிரி வந்து சேர்றதுக்கா, என் பிள்ளை என்ன செஞ்சிருங்க, படிக்க விட்டுருங்க, என் பிள்ளை நல்ல வேலைக்கு போகணும், நல்ல அந்தஸ்தா வரணும், அவனுக்கு போயிட்டு உங்க வேலை என்ன செஞ்சிடாதீங்க, காமிச்செல்லாம் கொடுத்துடாதீங்க என்று ஒரு நடுத்தர குடும்பத்து தாயாக இருந்தாலும், ஒரு ஏழை குடும்பத்து தாயாக இருந்தாலும் தன்னுடைய மகன் பிற்காலத்தில் நல்ல நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுவான், நல்ல நிலைக்கு வரணும் என்ன செய்வா, ஆசைப்படுவான். அப்போ அப்படிதான் எல்லா பெற்றோர்களும் எல்லா தாய்மானர்களும் ஆசைப்படுவாங்க. ஆனா இங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த மட்டில தன்னுடைய மகனுடைய வருங்காலத்தை எல்லாம் பெருசா என்ன செய்யல, அவங்க யோசிச்சுக்கல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல என் மகன் இருந்தால் அவன் வருங்காலம் எப்படிதான் இருக்கும், நல்லாதான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவரிடத்துல போயிட்டு என்ன தொழில் அவர் கத்துக்க போறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவரிடத்துல இருந்து அவர் என்ன வருங்காலத்துக்கு தேவையான பொருளாதாரத்துக்கு தேவையான வழிகளை தேடிக்கொள்ள போகிறாரு அப்படின்னா, அது மாதிரியான தேடுதல்களோ அது மாதிரியான வழிகாட்டுதல்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கிடைக்க போறது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அவருக்கு இது சம்பந்தமான வழிகாட்டுதல் கிடைக்கும்னா ஈமான் சார்ந்த, இறையச்சம் சார்ந்த, மறுமை வெற்றி சார்ந்த, சொர்க்கம் செல்வதற்கு உண்டான வழிகள் தான் என்ன செய்யும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வந்து சேரும். ஆனால் அது மாத்திரம் அல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் இருந்தால் அவர் மறுமையில மாத்திரம் வெற்றி பெற மாட்டார், உலகத்திலும் அவர் பெரும் பேருக்கும் புகழுக்கும் ஆளாகுவார் என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, இப்படியாக அவருடைய தாயார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அவரிடத்துல சேர்ந்த காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹி அவர்களை விட்டு நீங்காம பிரியாம, ரசூலுல்லாஹி அவர்களுக்கு என்னவெல்லாம் பணிவிடைகள் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஓடி வந்து செய்யக்கூடிய ஒரு நபரா யார் இருந்தா, அனஸ் இருந்தாங்க. கிட்டத்தட்ட பத்ர் யுத்தத்துக்கு கூட என்ன செஞ்சாங்க, இவங்க போனாங்க. பொதுவாகவே யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹி யார் அழைச்சிட்டு போக மாட்டாங்க அப்படின்னா, வயது குறைந்த பிள்ளைகளை, இளைஞர்களை, வாலிப செய்ய மாட்டாங்க, அழைச்சிட்டு போக மாட்டாங்க. அவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வயதை கடந்து இருந்தாலும் என்ன செய்வாங்க, அழைச்சிட்டு போவாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உதவியாக, ஒத்தாசையாக இருக்க வேண்டுமே என்கிற ரீதியில ரசூலுல்லாஹி கூட யார் போனாங்க, இந்த அனஸ் ரலியல்லாஹு போனாங்க. எங்க இருந்துகிட்டாங்க, அவங்க போர்க்களத்துக்கு போல, எதிரில் சந்திக்கக்கூடிய போர்க்களத்துக்கு போல எங்க இருந்துகிட்டாங்க, முகாமிடப்பட்ட அந்த இடத்தை செஞ்சுக்கிட்டாங்க, அவங்க இருந்துகிட்டாங்க. இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை விட்டு நீங்காம என்ன செஞ்சாங்க, அனஸ் இருந்தாங்க. அதனாலதான் அனஸ் அவர்கள் ஒரு முறை இப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு 10 வருடங்கள் என்ன செஞ்சிருக்கிறேன், பணிவிடைகள் செய்திருக்கிறேன். அவங்க ஒரு முறை கூட என்ன பார்த்து முகத்தை கடுகடுப்பா வச்சதே கிடையாது, ஒரு முறை கூட என்னை பார்த்து முகத்தை கடுகடுப்பா வச்சது கிடையாது. என்னை பார்த்து அனசே ஏன் இதை செஞ்ச அப்படின்ட்டு கேட்டதும் இல்லை, அனசே ஏன் இதை செய்யல அப்படின்னு கேட்டது இல்லை. இப்படிதான் நபிகள் நாயகம் அவர்கள் நான் பணிவிடை செய்திருந்தாலுமே கூட என்னை பணியாளர் மாதிரிலாம் என்ன செய்யல, ரசூலுல்லாஹி ட்ரீட் பண்ணல. ரசூலுல்லாஹி ஒரு மகனை கூட இந்த அளவுக்கு மனசு புண்படாம ஒரு தந்தை பார்த்து பாரான்னு சொல்ல முடியாது. நாம நம்ம பிள்ளைங்களை வீட்டுல இந்த அளவுக்கு பார்த்துப்போமா, ஒரு முறை சொல்றோம் கேட்கல அப்படின்னா 2ஆம் முறை என்ன செஞ்சோம், சத்தம் போட்டுருவோம், கடுகடுப்பா இருக்கும்.
ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் தந்தை மாட்டத்தை பேசுவதே கிடையாது. ஏன்? எவன் தான் இருந்தாலும் எரிஞ்சு விட்டுட்டே இருப்பாரு, எவன் பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு என்று ஆண் பிள்ளைகள் ஒரு வயசுக்கு மேல தந்தைமார்களை விட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு கேப் அவங்களுக்கு விழுந்துருது. அந்த கேப் விழுவதற்கான காரணமே என்ன? அவன் சொல்றது ஒரு வேலையில கூட திட்டிக்கிட்டே இருப்பாரு, இவன் பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார். அவ பெத்த பிள்ளைகளையே நம்ம என்ன செய்ய முடியல, ஒரு கட்டத்துக்கு மேல திட்டாம இருக்க முடியல, மூஞ்சி காட்டாம இருக்க முடியல. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பணியாளராக சேர்க்கப்பட்ட அனஸ் அவரிடத்துல நபிகள் நாயகம் அவர்கள் 10 வருடங்களாக என்ன செஞ்சதில்லை, ஒரு முறை கூட கடுகடுப்பாக என்ன செஞ்சதில்லை, முகத்தை வச்சதில்லை, ஒரு முறை கூட இந்த வேலையை ஏன் செய்யல, ஏன் செஞ்ச அப்படின்ட்டு அதற்றது இல்லை என்ன பண்றாங்க, அனஸ் அவங்க என்ன பண்றாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் அனஸ் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் என்ன இருந்திருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் சில கட்டங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அனஸ் அவர்களை தேடி வீட்டுக்கு போவாங்க. சில நாட்கள் அனஸ்லா வராத பட்சத்துல, நேரம் ஆகுற பட்சத்துல ரசூலுல்லாஹி அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, தேடி போவாங்க. அப்படி போகக்கூடிய சமயத்துல தான் அவருடைய தம்பி அபு உமைர், அவருடைய தம்பி யாரு, அபு உமைர் அப்படின்றவரு அவருடைய தம்பி. சரியா? அவர் தம்பி கிட்ட வந்து ஒரு பெட், அதாவது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு வளர்ப்பு பறவை என்ன செஞ்சிருந்தாரு அந்த தம்பி, சின்ன பையன் வச்சு அந்த பறவையோட என்ன செய்வார் அப்படின்னா அவர் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவார். சின்ன சின்ன பிள்ளைங்க அதாவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பெட் மாதிரி வச்ச நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல, ஒரு பூனைக்குட்டியை வச்சோம், சரிங்களா? அப்ப அது மாதிரி அவருடைய தம்பி அபு உமைர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு சின்ன பறவையை வச்சு என்ன செய்யறாரு, அதோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றாரு. அதாவது அதுக்கு தீனி போடுறது. நமக்கு எல்லாம் சிறிய வயசு அனுபவம் இருக்கும், இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க அப்படி இருக்கான்னு தெரியல. கலர் குஞ்சை வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கோம், கலர் கோழி குஞ்சு இருக்குல்ல, அதை வந்து என்ன செய்வோம், வாங்கிட்டு வருவோம், வளர்ப்போம். வாங்கிட்டு வருவோமே தவிர வளர்க்குறோமா இல்லைன்னு சொல்ல முடியாது. 10 குஞ்சு வாங்கிட்டு வரும், 2 நாள்ல 2-3 செத்து போயிடும், ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே செத்து போயிடும், சரிங்களா? அப்போ அது ஒரு ஒரு ஆர்வம், கோழி குஞ்சு வாங்கிட்டு வருது, அதுக்கு தீனி போடுறது, அதை பாதுகாத்துக்கிறது, கழுகு வந்து கொத்திட்டு போகாம அதை பார்த்துக்கிறது, சரியா? இப்படியா சின்ன வயசுல வந்து ஒரு கோழி குஞ்சியோ ஒரு புறா குஞ்சியையோ ஒரு பறவை குஞ்சியையோ வளர்க்கிறது என்பது அந்த வயசுல ரொம்ப ஈடுபாடான ஒரு இது. அப்ப இந்த மாதிரி இந்த அபு உமைர் வந்து ஒரு சின்ன ஒரு பறவையை வச்சு என்ன செய்யறாரு, அதோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு, சரிங்களா? அப்ப ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அனஸ்லாவுடைய வீட்டுக்கு வரும் பொழுது அந்த அபு உமைர் அனஸ்லாவுடைய தம்பி ரொம்ப சோகமா இருக்கிறார். அந்த வயசுல அவருக்கு பெரிய ஒரு சோகம். ரசூலுல்லாஹி ரொம்ப சோகமா இருக்கிற அப்படி உங்க தம்பி அனசே, உன் தம்பி ரொம்ப சோகமா இருக்கிறானே, என்ன செய்யுது, என்ன காரணம், இப்படி இருக்க மாட்டானே, துடிச்சிருப்பா, ரொம்ப துடிப்பா இருப்பானே, ரொம்ப சுட்டிப்பா இருப்பானே, ரொம்ப துருத்துன்னு வந்துகிட்டே இருப்பானே, இப்ப ஆள் ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன செய்யுது அப்படின்னு. அப்ப அனஸ்லா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவன் ஆசையா வளர்ந்துகிட்டு இருந்த அந்த சின்ன பறவை என்ன ஆயிடுச்சு, இறந்துருச்சு, சின்ன அந்த பறவை குஞ்சு இறந்துருச்சு, அதனால என்ன செய்யறான், என்னோட தம்பி சோகமா இருக்கிறான் அப்படின்ன உடனே அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் அந்த அபு உமைரை பார்த்து, அனஸ்லாவுடைய தம்பியை பார்த்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், அந்த பறவை வந்து நுகைர் அப்படின்ட்டு பேர் வச்சு அழைச்சதோ அந்த பறவைக்கு நுகைர் என்று அரபில சொல்லப்படுவதாக இருக்கிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, யா அபா உமைர், அபு உமைரே, மா ஃபஅலன் நுகைர், நுகைர் என்ன ஆச்சு, நுகைருக்கு என்ன ஆச்சு, நுகைருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பண்ணாரு அவரோட தம்பி இடத்துல அவர்கள். இப்ப என்ன செய்வாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அந்த பிள்ளைங்க மேல அனுசரை காமிச்சு அன்பு காண்பித்து பேசக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சாங்க இருந்திருக்கிறாங்க. இப்படியாக அவர்கள் அனஸ் அவர்களை வந்து அவர் எப்போதாவது வீட்டுக்கு வராத பட்சத்துல வீட்டுல போய் என்ன செய்யறது, அவரை விசாரிக்கிறது, ஏன் இன்னைக்கு வரல அப்படின்ட்டு கேட்கறது, வரலன்னா அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நபிசுல்லாஹு அவர்கள் கிட்டத்தட்ட தன் இடத்துல வளரக்கூடிய ஒரு பிள்ளையை போலதான் என்ன பண்ணாங்க, நபிசுல்லாஹு பார்த்துக்கிட்டாங்க. அப்படியாக என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு நாள் நபிசுல்லாஹு அவர்கள் அனஸ்லாவுடைய வீட்டுக்கு போகும் பொழுது அவங்களுடைய தாயார் யாரு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி அவர்களிடத்துல வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பிள்ளைக்காக நீங்க என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, பிள்ளை வளர்ந்துட்டு வரான், இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு அவனுக்கு உண்டான தனி வாழ்க்கை என்பது இருக்குது, அவனுக்கு என்று திருமணம் என்பது இருக்கலாம், மனைவி என்போல் வரலாம், பிள்ளைகள் என்று தனி குடும்பம் ஆக அவன் என்ன செய்யலாம் வரலாம், இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்ப அதனால அந்த தாயார் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, நபிசுல்லாஹு இடத்துல அல்லாஹ்வின் தூதரே, என் பிள்ளைக்காக என்ன பண்ணுங்க, துவா செய்யுங்க அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, அப்போ அனஸ் அவர்களுக்காக ஒரு துவா செய்யறாங்க. இது நாம் அனைவரும் அறிய வேண்டிய ஒரு துவா, நாம நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய ஒரு துவா. அப்ப ரசூலுல்லாஹி அவர் வந்து அனஸ் அவர்களுக்காக செஞ்ச துவா என்ன தெரியுமா, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு. என்ன சொல்றாங்க, அல்லாஹும்ம
அக்சிர் மாலகு வலது. நாம் கூட என்ன செய்யலாம், நம்முடைய பிள்ளைங்களுக்கு துவா செய்யலாம். அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன எதிர்பார்ப்போமோ அது அத்தனையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு துவா, 4 வார்த்தைகள் உள்ளடங்கிய ஒரு துவா தான். நம்முடைய பிள்ளைங்களுடைய வருங்காலத்தை நினைச்சு நம்ம கவலைப்படுவோமா இல்லையா? இவன் இப்படி இருக்கிறானே, படிப்புல ஆர்வம் இல்லாம இருக்கிறானே, இப்படி இருந்தான் அப்படின்னா இவன் ஃபியூச்சர்ல என்ன மாதிரி அவன் வருவான் அப்படின்னு தெரியலையே. நல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கே நீங்க வாய்ப்பு இல்லாம இருக்கு. பிளஸ்ல நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க எல்லாம் எப்படி இருக்குது, நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம் கொண்டு வந்துட்டு அவங்க வளர முடியாத, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியாத ஒரு நிலைமை இருக்குது. எத்தனையோ படிச்சவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். டெலிவரி பாயா வேலை செய்யக்கூடிய நிறைய பேரை பார்க்கிறோம். டெலிவரி பாயா வேலை பார்க்கறாங்க. என்ன நீங்க படிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். 2 டிகிரி முடிச்சிருப்பாங்க, 2 மாஸ்டர் டிகிரி முடிச்சிருப்பாங்க. இப்போ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவங்க படிச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு குறைவான ஒரு ஊதியத்துல என்ன செய்யறாங்க, அவங்க வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறாங்க. அதாவது அவங்க செய்யக்கூடிய வேலைகளை நம்ம குறைக்காம இல்லை, அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஹலாலான முறையில சம்பாதிப்பது தான் ஒவ்வொருவருக்குமே பாக்கியமானது. ஆனா இவ்வளவு செலவு பண்ணி அவங்க படிச்சுட்டு இந்த வேலைக்கு போகும்போது பெற்றோருக்கு மனசு எப்படி இருக்கும்? என் பிள்ளை இப்படி வெயில திரியறதுக்காக நான் படிக்க வச்சேன், என் பிள்ளைய இப்படி வெயில திரியறதுக்காக நான் படிக்க வச்சேன், சாதாரண ஒரு வேலைக்கு போறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அப்படின்னு பெற்றோர்களுக்கு கலங்குவாங்களா இல்ல வருத்தப்படுவாங்களா இல்லையா? அப்போ இன்னைக்கு பல டிகிரி படிச்சவங்களுக்கு பெரிய அளவுக்கு என்ன இல்லைங்க, வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. அப்போ ஒரு பிள்ளை பெரிய அளவுக்கு படிப்புல ஈடுபாடு காட்டல அப்படின்னும் பொழுது பெற்றோர்களுக்கு ஒரு கலக்கம் வருது, வருத்தம் வருது. இவன் இந்த அளவுக்கு படிப்புல ஆர்வம் இல்லாம இருக்கானே, ஈடுபாடு இல்லாம இருக்கானே, இவனுடைய வருங்காலம் எப்படி இருக்கும்ட்டு நமக்கு வருத்தம் இருக்குமா இல்லையா? அப்ப நம்முடைய பிள்ளையை நினைச்சு நாம் எதையெல்லாம் வருத்தப்படுவோமோ, எதையெல்லாம் கவலைப்படுவோமோ அது அத்தனையுமே அந்த பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு துவா தான் இது. நம்ம பிள்ளையை நினைச்சு பெருசா கவலைப்படுறதை காட்டிலும் ஒவ்வொரு முறை இந்த துவா அந்த பிள்ளைக்கு நம்ம செஞ்சுட்டு வந்தா அதுவாது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கவலைப்படக்கூடாதுன்னு சொல்ல வரல, கவலையே பெருசா ஆக்கிக்கிறத விட இந்த துவா நம்முடைய பிள்ளைங்களுக்கு அதிகமா செய்யறது அந்த பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். என்ன துவா செய்யறாங்க? அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு. இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவா இந்த அனசனுடைய செல்வத்தையும் சந்ததிகளையும் நீ அதிகப்படுத்துவாயாக, செல்வத்தையும் சந்ததிகளையும் அதிகப்படுத்துவாயாக என்று என்ன பண்ணாங்க அவர்கள் அனசுலாக துவா செஞ்சாங்க. அதான் நம்முடைய பிள்ளைக்கு நம்ம எதிர்பார்ப்போம், ஆசைப்படுவோம். அதான் நம்முடைய ஒவ்வொரு பெற்றோர்களோட பிள்ளைக்கு ஆசைப்படக்கூடியது என்ன அப்படின்னா, நிரப்பமான செல்வமுடையனா இருக்கணும், யாரிடத்தையும் ஒரு தேவைக்காக போய் நின்றக்கூடாது, அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் தேவைப்படக்கூடிய அளவிற்கு நிரப்பமான தேவையான செல்வம் உடையவனா அவன் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். 2வது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உடையவனா இருக்கணும், சந்ததி உடையவனா என்ன செய்யணும், அவன் இருக்கணும். நல்ல செல்வம் இருக்குது, பணக்காரனா என் புள்ள இருக்கிறான், ஆனா அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னும் பொழுது அந்த செல்வம் உனக்கு இனிக்குமா? அவனுக்கு கசக்கதான் செய்யும், வாழ்க்கை அவனுக்கு கசக்கும். 2-3 வீடு இருக்குது, தொழில் இருக்குது, நிறைய வருமானம் இருக்குது, ஆனா இந்த ஆஸ்திக்கு இந்த சொத்துக்கு ஒரு வாரிசு இல்லை என்பது போல அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளையோ இல்ல, பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் பெரிய ஒரு வீட்டுல இருந்தாலுமே அவனுக்கு இப்படிதான் இருக்கும், என்னதோ இருட்டறையில இருக்கிற மாதிரிதான் செய்யும் இருக்கும். அப்ப அதை பார்க்கக்கூடிய பெற்றோர்களால் அதை ஜீரணிக்க முடியுமா? அதை பார்க்கக்கூடிய பெற்றோர்னால ஜீரணிக்க முடியுமா? தான் பிள்ளைக்கு குழந்தை இல்லாம கல்யாணம் பண்ணா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, அவனுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னும் பொழுது தாய்க்கும் தந்தைக்கும் என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு உறுத்தை ஏற்படுத்தும். தந்தை ஒரு வகையில பொறுமையா இருந்துட்டாலும் அந்த தாய்மார் என்ன செய்ய மாட்டாங்கன்னா பொறுமையா இருக்க முடியாது. அந்த ஆதங்கத்தை அந்த கோபத்தை யார் மேல காட்டுவாங்க? மருமகன் மேல காட்டுவாங்க அந்த ஆதங்கத்தை. அதாவது பிள்ளை எப்பவும் பிறக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் இருக்குது. அல்லது குறை இருக்கும் என்றால் ஆண் தரப்பில் இருக்கலாம், பெண் தரப்பிலும் இருக்கலாம். ஆனா தன்னுடைய மகனுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னா பெரும்பான்மையான தாய்மார் என்ன செய்வாங்கன்னா அவருடைய ஆதங்கத்தை, கோபத்தை, வெறுப்ப மருமகள் என்ன செய்வாங்க, காட்ட வேண்டிய நிலைமை இருக்கும். அதனால ஆஸ்தி இருக்கு, சொத்து இருக்குது, பிள்ளை இல்லை அப்படின்னாலும் அந்த ஆசை சொத்து என்ன செய்யாது, அவங்களுக்கு இனிக்காது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் எப்படி துவா செஞ்சாங்க அப்படின்னா, இறைவா இந்த அனசனுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக, அதே மாதிரி சந்ததிகளை அதிகப்படுத்துவாயாக என்ன பண்ணாங்க, துவா செஞ்சாங்க. இந்த துவா என்ன செய்யணும், நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த அனஸ்ல அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க பாருங்க, ரசூலுல்லாஹி அவர்கள் எனக்கு இந்த துவா செஞ்சதின் விளைவு, அதனுடைய வெளிப்பாட்டை நான் என்ன செஞ்சேன், என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படையாக உணர்ந்தேன். எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய அதாவது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு பிறகு அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க சொல்றாங்க, எனக்கு ஏராளமான செல்வம் வந்துச்சு, எனக்கு ஏராளமான செல்வம் வந்துச்சு. அதாவது எப்படின்னா எல்லாருடைய தோட்டம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்யும், விளைச்சலை கொடுக்கும். அவங்களுக்கு அன்றைய காலத்து பெரிய பிசினஸ் என்பது இதுதானே, விவசாயம் தானே, மதினாவே விவசாயம் தானே.
அப்போ அனஸ்லா சொல்லி காண்பிக்கிறாங்க, மற்றவர்கள் எல்லாருக்குமே அவங்களுடைய தோட்டம் என்பது வருஷத்துல ஒரு முறை தான் விளைச்சலை கொடுக்கும். ஆனா என்னுடைய தோட்டத்துல நாங்க என்ன செய்வேன், வருஷத்துக்கு 2 முறை என்ன செய்வேன், விளைச்சலை காணுவேன். இன்னைக்கு என்னவோ மாற்றங்கள் பண்றாங்க, ஹைபிரிட் பண்றேன், அதை பண்றேன், இது பண்றேன், அந்த கெமிக்கல் மாற்றம், விதை மாற்றம், அதெல்லாம் பண்ணி எல்லா விதமான பழங்களையும் எல்லா காலங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது உடம்புக்கு உகந்தது இல்லையா, அது 2வது விஷயம். ஆனால் இயற்கையான முறையில, அதாவது விவசாயத்தினுடைய அந்த மகசூல் என்பது அது என்னது, அந்தந்த காலத்துக்கு தான் கொடுக்கும். அப்ப அரேபிய நாட்டை பொறுத்த மட்டும் அவங்களுடைய பெரும்பான்மையான விவசாயம் என்பது எதை வச்சுதான் இருக்கும், பேரிச்சம்பழத்தை வச்சுதான் இருக்கும். பேரிச்சம்பழம் என்பது என்ன செய்யும் அப்படின்னா, வருஷத்திலேயே அது காய்ச்சி கனிந்து மகசூலை தரக்கூடிய என்பது ஒரு பருவம் தான். அந்த பருவத்துல அவங்க மகசூல் அந்த விளைச்சலை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, பதப்படுத்தி எல்லா காலத்தும் மேம்படுத்துவாங்க. ரமலான்ல உலகம் ஃபுல்லா கோடிக்கணக்கான டன் என்ன ஆகுது, பேரிச்சம்பழங்கள் போய் எல்லா மக்களுக்கும் போய் கிடைக்குது அப்படின்னா, இது இப்பவுமே விளைஞ்சு இப்பவுமே வந்ததில்லை. எப்போ விளைஞ்சதை அவங்க பதப்படுத்தி செய்வாங்க, வைப்பாங்க, தேவைப்படும் செய்வாங்க, விஷயம் செய்வாங்க. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு மகசூல் என்பது அல்லது ஒரு விளைச்சல் என்பது அதுக்கு உண்டான அந்த பருவத்துல காலத்துலதான் வரும். ஆனா எனக்கு மாத்திரம் என்னுடைய தோட்டத்தை எப்படி இருக்கும், 2 முறை என்ன செய்யுங்க, எனக்கு மகசூல் விளைச்சல் கிடைக்கும்னு பண்றாங்க, அனஸ்லாம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அதனால எனக்கு நிறைய செல்வங்கள் வந்து சேர்ந்துச்சு. அதே மாதிரி ரசூலுல்லாஹி வெறும் செல்வத்துக்கு மாத்திரம் துவா செஞ்சாங்களா? வெறும் செல்வத்துக்கு மாத்திரம் துவா செஞ்சாங்களா? இல்ல, வேற எதுவும் துவா செஞ்சாங்க, சந்ததிக்கும் துவா செஞ்சாங்க. அனஸ் அவர்களை பொறுத்த மட்டும் இந்த துன்யாவில் எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, 2 வரலாற்றுல 2 கருத்து சொல்றாங்க. ஒண்ணு 97 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க, இன்னொன்னு 103 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. அதாவது சஹாபாக்களிலேயே கடைசியா மௌத்தா போன சஹாபி ஒருத்தர் இருப்பார்ல, சஹாபாக்களிலேயே கடைசியா மௌத்தா போன சஹாபி அது யாரு, அனஸ் சொல்லாங்க. அந்த அளவுக்கு நல்லா என்ன செஞ்சுட்டு ஆயில போட்டு வச்சுட்டான். இது யாருடைய துவாவின் வெளிப்பாடு, நபிகள் நாயகனுடைய துவாவுடைய வெளிப்பாடு. அனஸ் அவங்க இறுதி காலகட்டத்துல அவங்களுடைய நேரடி சந்ததிகள் மாத்திரம் எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட 100 பேர். அவங்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளை, பெண் பிள்ளைகள், அவங்களுக்கு பிறந்த பேரன் பேத்திகள், அவர்களுக்கு பிறந்த கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகள் என்று அனஸ் அவருடைய நேரடி சந்ததியின் இந்த விருட்சம் என்பது எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 100 நபர்கள் இருக்குது, எட்டி இருக்கிறது என்பதை என்ன செய்ய முடியுது, வரலாற்றுல பார்க்க முடியுது. இது யாருடைய துவாவினுடைய வெளிப்பாடு, நபிகள் நாயகனுடைய துவாவினுடைய வெளிப்பாடு. ஆனால் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில விஷயங்களை வந்து மையப்படுத்தி அந்த நபருக்காக என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. சரிங்களா? அந்தந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம என்ன செய்யணும், அதை செய்யணும். இந்த விஷயம் இவர் செஞ்சா அவருக்கு இந்த மாதிரி நன்மை அமையட்டும் அப்படின்னு நம்ம ரசூலுல்லாஹி துவா செஞ்சிருப்போம் அப்படின்னா, ரசூலுல்லாஹி துவா சாதாரண துவா அல்ல. சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு கபூல் செய்யக்கூடிய துவா, உலகத்திலேயே அதை அமல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு துவா. அப்படிப்பட்ட துவாக்கு நாமும் தகுதியாக என்ன செய்யணும், முன் வர வேண்டும். ஆனா இப்படியாக அனஸுல்லாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, செல்வமும் செழித்தது, சந்ததியில் செஞ்சாங்க, பெருகினாங்க. இதுல நாம் இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதையெல்லாம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி அவர்கிட்ட போய் தன் மகனை கொடுக்கும்போது யோசிச்சிருப்பாங்களா? ரசூலுல்லாஹி அவர்கிட்ட போய் தன் மகனை கொடுக்கும்போது அவங்க நிலைமை என்ன, அல்லாஹ்வின் தோல்ல கொடுப்பதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, கொடுப்பதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லாத நிலையை தான் தன் மகன் ரசூலுல்லாஹி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அனஸுல்லாவுடைய நிலைமை என்னது, மதீனாவினுடைய பெரும் செல்வந்தர்களிலேயே தலையான செல்வந்தராக இருக்கிறார், பெரும் சந்ததியில் கொண்டவராக இருந்திருக்கிறார். அதனால அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மனதை நம்ம ஆழமா பயிர் செஞ்சுக்கணும். நானோ அல்லது என்னுடைய பிள்ளைகளோ இந்த தீனுக்கான பணிவிடைகளில் எங்களுடைய காலத்தை நேரத்தை ஒதுக்குவோம் அப்படின்னா, அது ஒரு காலம் எங்களுக்கு பிரயோஜனமற்றதாக போய்விடாது. சரிங்களா? என்ன என் மோகன் பள்ளியிலேயே கிடக்கிறான், பள்ளிவாசல் வேலையிலேயே இவன் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு ஒரு தாய் வந்து தன் பிள்ளையை நினைச்சு புறப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷப்படுங்க. உங்க பிள்ளை வெளி பிள்ளைகளோட சேர்ந்து அரட்டை அடிக்காம இருக்கிறானே, தீய வலிக்கு போகாம இருக்கிறானே, பள்ளிவாசல இருக்கிறானே, அனுப்பிச்சு செஞ்சுக்கிடுங்க, சந்தோஷப்படுங்க. பள்ளிவாசலே கடந்து என் புள்ளத்தை என்ன கொண்டு வந்துட போறான், பள்ளிவாசலே இருந்து என் புள்ள என்னத்தை கத்துக்க போறான், அவன் எதுவும் கத்துக்க வேண்டாம், அவன் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி சயின்ஸு, நீங்க நினைக்கிற மாதிரி டெக்னாலஜி, நீங்க நினைக்கிற மாதிரி மெடிக்கலு, இதெல்லாம் தெரிஞ்சாதான் என் பிள்ளை நல்லபடியா வாழும், நல்லா சம்பாதிப்பான் அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தர் கொடுப்போம்னு நினைச்சான் அப்படின்னா எதுவுமே வேண்டியதில்லை. இன்னும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒருத்தன் அவனுடைய இயலாமையை வச்சு அல்லாஹ் கிட்ட கேட்டு வாங்குறது தான். ஒருத்தன் என்னுடைய திறமையினால் எனக்கு கிடைச்சிச்சு, என் அறிவால் எனக்கு கிடைச்சிச்சு,
என்று ஒருத்தர் இப்படி நினைப்பதை காட்டிலும் ஒருத்தர் வந்து எனக்கு எந்த திறமையுமே இல்லை, எனக்கு எந்த அறிவுமே இல்லை, எனக்கு எந்த ஸ்கில்லுமே கிடையாது அப்படின்ட்டு தன்னை அல்லாஹ்விடத்தை தாழ்த்தி அல்லாஹ் எனக்கு கொடுப்பதை வச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றது அல்லாஹ்க்கு ரொம்ப சந்தோஷமானது. ஒருத்தர் நினைக்கிறார் என்னுடைய திறமையினால நான் வீட்டை கட்டிட்டேன், என் திறமையினால நான் தொழில் நடத்திட்டேன், என் திறமையினால அதை சாத்திட்டேன், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? எனக்கு திறமைன்றதுலாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஸ்கில்லு படிப்புன்றதுலாம் ஒண்ணும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை நான் பெற்றது எல்லாமே என் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. அதனாலதான் திக்ரிலேயே மிகவும் பிடித்தமான திக்ர் எது? லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். திக்ரிலேயே ரொம்ப பிடிச்சமான திக்ரு இந்த திக்ர். எந்த நன்மையை செய்வதற்கும் எந்த தீமையிலிருந்து விலகுவதற்கும் எனக்கு எந்த சக்தியும் கிடையாது. நான் நன்மை பெற்றிருக்கிறேன் என்றாலும் அதுவும் யாரால் தான்? அல்லாஹ்வினால் தான். நான் தீமையிலிருந்து காக்கப்பட்டிருக்கிறேன் என்றாலும் அதுவும் யாரால் தான்? அல்லாஹ்வினால் தான். இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு வந்து ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட இருந்து வாங்கணும், அல்லாஹ் நமக்கு தரணும் அப்படின்னா இயலாமே அல்லாஹ் நம்ம ஒத்துக்கணும். இயலாமே அல்லாஹ்விடத்தில் நம்ம முன்னிறுத்தணும். அல்லாஹ் நான் திறமை இல்லாதவன், நான் படிப்பு இல்லாதவன், நான் அறிவு இல்லாதவன் அப்படின்ட்டு நீ எனக்கு கொடுத்தாதான் உண்டு, நீ என்னை காப்பாற்றினால்தான் உண்டு, நீ எனக்கு தந்தால்தான் உண்டு. இப்படி அல்லாஹ் கிட்ட சொல்லி 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 அல்லாஹ் கிட்ட இருந்து கேட்டு பெற்று நல்லபடியா வாழ்ந்தவன் துன்யால என்ன செய்யுது அதிகம். பல பேர் வந்து என்னுடைய படிப்பினால, என்னுடைய திறமையினால, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா அவனவனே ஏமாத்திட்டு இருக்கான். அவனவனையே ஏமாத்திட்டு ஏதோ அவனுக்கு கொஞ்சம் இருக்கும், அந்த கொஞ்சத்தை வச்சு என்ன செய்யறான் அப்படின்னா பெருமைப்பட்டுக்கிறான். நம்ம திறமையால சாதிச்சிட்டோம். ஒண்ணுமே திறமை இல்லாத இவனோட பன்மடங்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பெற்றிருப்பாங்க, பன்மடங்கு பெற்றிருப்பாங்க. அவன் பெரிய முதலாளியா இருப்பான், கோடீஸ்வரனா இருப்பான், 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பான். இவன் எம்ஃபில் முடிச்சேன்னு இருப்பான், பிஹெச்டி முடிச்சேன்னு இருப்பான், அவன் கீழே வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் வாடான்னுவான் போடான்னுவான். அவன் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்க மாட்டான், இவன் பெரிய எம்ஃபில் பிஹெச்டி. அப்போ இங்க உலகத்தை அல்லாஹ் ஒருத்தருக்கு படி அளக்கிறான், அல்லாஹ் ஒருத்தர் கொடுக்கும் நான் அப்படின்னா முதல்ல அவனுடைய இயலாமை அல்லாஹ் கொடுக்க பார்ப்போம். உதாரணமா மனிதர்கள் செய்யக்கூடிய காரணங்களினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அழித்தொழித்து விடக்கூடும். ஏன் அழித்தொழிக்காம இருக்கிறான்? எதனால அழித்தொழிக்காம இருக்கிறான்? நல்லோர்களினாலும் வாய் இல்லாத ஜீவராசிகளாக தான் நம்ம அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறோம். நாம தப்பிச்சதை எதை வச்சு தப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த வாயில்லா ஜீவராசிகள். நம்ம போடுற ஆட்டத்தினால பட்டத்தினால அல்லாஹ் அவனை தண்டிக்கிறதா என்னைக்கோ தண்டிச்சு என்ன ஒண்ணுமில்லாம ஆக்கியிருக்கலாம். உங்களை நான் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா உங்கள் இருக்கக்கூடிய நல்லோர்கள் சாலியான மக்கள் யார் ரொம்ப தும்மும் போகாம அல்லாஹ் திக்ர் செஞ்சுக்கிட்டு தொழுதுகிட்டு குர்ஆனை ஓதிக்கிட்டு நன்மை செஞ்சுட்டு இருக்காருல்ல, யாரை இந்த துன்யா இழுச்சவன் நினைச்சிட்டு இருக்குதோ, சம்பாதிக்க தெரியாதவன் பொழைக்க தெரியாதவன் அப்படின்ட்டு யாரை சொல்லி வச்சிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட நல்லோர்கள், அது இந்த வாயில்லா ஜீவராசிகள், இவர்களை வச்சுதான் நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு செய்யறான் அல்லாஹ் சொல்லி காண்கிறான். அப்ப அந்த இடத்துல அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வழியில நாம் நம்முடைய பிள்ளைகளை விடுறோம் அப்படின்னா நிச்சயம் நம்முடைய பிள்ளையோடைய வாழ்வு பாழாகாது என்பதற்கு அனஸ் அவர் என்னது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி அனஸ் வாழ்வை குறித்து நாம் படித்திருக்கிறோமோ இன்னும் அவருடைய சிறப்பு ஏராளம் ஏராளம் இருக்குது. இப்படிப்பட்ட உயர்வான வாழ்வு அனஸ் அவர்கள் பெற்றதுக்கு அவர்களுக்கு அஸ்திவாரம் விட்டது யார் தான்? அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. என்ன அவங்களுடைய தாயார் கொண்டு ரசூலுல்லாஹ் சேர்த்து விட்டாங்க, ஒரே அவங்க தாயார் அவங்க தாயார் அவங்க தாயார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னா அவங்களுடைய தாயாருடைய வாழ்க்கையிலும் நான் பார்க்க வேண்டிய பெரும் பாடங்கள் படிப்பினைகள் இருக்குது. அந்த அம்மா சாதாரணமான இஸ்லாத்தை வரல, தன் கணவனையே தியாகம் பண்ணி இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அந்த அம்மா சாதாரணமான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அவங்களுடைய கணவனார் பேர் என்னது? மாலிக். அல்லது அனஸோட பேர் என்னது? அனஸ் பின் மாலிக். அவங்களுடைய கணவர் மாலிக் வராங்க, என்ன உம்மு சுலைம் நீ மதம் மாறிட்டியா அப்படின்ட்டு. மதம் மாறல, ஈமான் கொண்டிருக்கிறேன். அவன் கணவன் வந்து கேட்கறாரு, என்ன மதம் மாறிட்டியான்ட்டு. நான் மதம் மாறல, நான் என்ன பண்ணிருக்கேன்? ஈமான் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நாளும் என்ன செஞ்சேன் அப்படின்னா படைப்பினங்களை வணங்கினேன், படைத்தவன் இணை வைத்தேன். இப்போதான் உண்மையிலே என்ன செஞ்சிருக்கேன்னா படைத்தவன் நம்பிக்கை ஏற்றிருக்கிறேன், படைத்தவன் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அவனுக்கு யாரையும் எவனையும் இணை வைக்க கூடாது என்கிற இந்த கொள்கையை ஏற்று நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அப்படின்றாங்க அவங்க மனைவியார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய கணவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த இஸ்லாத்தை மதத்தை மார்க்கத்தை விடுபடி சொல்றாரு. அப்போ அவனை செய்யறாங்க, நான் ஏற்ற இந்த கொள்கையை நான் சென்று விட மாட்டேன், ஏற்ற கொள்கையை நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன் என்பது மாத்திரம் இல்லை, நீங்களும் இந்த மார்க்கத்துக்கு வந்தே ஆக வேண்டும், நீங்களும் இந்த மார்க்கத்தை ஏற்றே ஆக வேண்டும். அப்போ ஒரு மாலிக் போறாரு, என்ன நீ மதம் மாறி இல்லாம என்ன வேற மதம் மாறுபடி சொல்றீங்க, நானா மதம் மாற மாட்டேன் அப்படின்ட்டு. இல்ல இல்ல நீங்க இஸ்லாத்தை ஏற்றுதான் ஆகணும், இதான் சத்திய கொள்கை, இதான் உண்மையான கொள்கை என்று என்ன செய்யறாங்க அப்படின்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் மாலிக் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. ஆனா அவருடைய கணவனார் மாலிக் ரொம்ப விடாப்படியா இருக்கிறார்.
நானே உன் இஸ்லாத்தை விட்டு வெளியே வான்னு சொன்னா என்ன இஸ்லாத்தின் பக்கம் இழுக்கிறியா, என்ன நீ இஸ்லாத்தின் பக்கம் இழுப்பியா அப்படின்னு என்ன பண்றாரு மாலிக் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாரு. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்படி என்றால் நீங்க இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்ய முடியாது, தொடர்ந்து சேர்ந்து வாழ முடியாது. ஏனென்றால் தௌஹீதும் ஷிர்க்கும் என்ன செய்யாது, ஒண்ணு சேராது. படைத்தவனை வணங்கக்கூடிய நானும் படைப்பினங்களை வணங்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரே கோட்டில் சேர முடியாது என்று துணிச்சலா என்ன பண்றாங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப அந்த மாலிக் அவருடைய கணவனார் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா உம்மு சுலைம் அவரோட வார்த்தையை ஏத்துக்கல. அது என்ன காரணங்கள் என்று தெரியல. இந்த காரணமா கூட இருக்கலாம், மனைவியுடைய பேச்சு நாம கேட்கிறதா அப்படின்ற ஒரு பிடிமாதமா கூட செய்யலாம் அவர் இருக்கலாம். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா இஸ்லாத்தை ஏற்கல. அப்ப அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறோம் அப்படின்னா பிரியக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது, பிரியறாங்க. அவருடைய கணவர் என்ன ஆனாங்க அப்படின்னு வரலாற்று சொல்லுங்க, ரெண்டு கருத்து சொல்றாங்க. ஒண்ணு அவர் ஊரை விட்டே போயிட்டாரு, ஊர்ல இல்ல, மதீனாவுல இல்லைன்னு சொல்லப்படுது. இன்னொன்னு அவருக்கும் அவருடைய முன்னாள் எதிரிக்கும் ஏற்பட்ட சண்டையில அவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து நம்ம சொல்லப்படுது. அப்போ இஸ்லாத்திற்காக இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு என்ன செஞ்ச, எப்படிப்பட்டவங்கன்னா தன்னுடைய கணவரை என்ன பண்ணவங்க, தியாகம் செஞ்சவங்க. இதெல்லாம் நம்முடைய பெண்களுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் பாடங்கள், படிப்பினைகள். சரிங்களா? கணவனை மனைவியும் சரி, மனைவி கணவனும் சரி, பல விஷயங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. காரணம் என்ன, கட்டியாச்சு வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க, அப்படி தன்னுடைய வாழ்க்கை தன் கணவன் கையில் தான் இருப்பது போல மனைவியினுடைய கையில் தான் தன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை போன்று கணவன் செய்யறாங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையில் நம்முடைய வாழ்க்கை யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில். அப்படி தீர்க்கமாக நம்பிக்கை கொண்டவங்க சஹாபி மக்கள், சஹாபி பெண்கள், சஹாபி ஆண்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப தீர்க்கமா சொல்லிட்டாங்க, இஸ்லாத்தை நீங்க ஏற்காவிட்டால் உங்களோட சேர்ந்து என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அந்த அடிப்படையில் என்ன பண்றாங்க, தன் கணவனையும் செய்யறாங்க, இஸ்லாத்துக்காக துறந்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுக்காக ஒருவர் ஒரு தியாகம் செய்தால் அல்லாஹ்வுடைய பாலிசி என்னது, அதை விட மேலானது கொடுக்குறது அல்லாஹ்வுடைய பாலிசி. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக ஒன்றை விட அதை விட மேலானது அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்காமல் விட மாட்டான். இதான் அல்லாஹ் அவனுக்கு என்று ஏற்படுத்தி கொண்ட நியதி. நீ யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு சின்ன ஒரு தியாகம் நம்ம செய்யறோமோ நம்ம தெளிவா என்ன செஞ்சோம் புரிஞ்சு வச்சுக்கணும். நான் எது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுக்கணும், இதை விட மேலானது அல்லாஹ் கொடுக்க விட மாட்டான். இதை விட மேலானது எல்லாம் அது எதுவாகனா இருக்கலாம், எப்படிப்பட்ட தியாகமானதாக இருக்கலாம், எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாக வேண்டும் இருக்கலாம். அல்லாஹ்வுக்காக நாம் செய்வோம்னா சும்மா வீண் விரயமா இல்லை. வீண் விரயமா இன்னைக்கு மக்கள் எவ்வளவோ செலவு செய்யறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா மன உறுத்தல் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய வழியில அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணுவாங்க அப்படின்னா தான் என்ன செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தியாகம் பண்ணது மாதிரி, எல்லாமே எடுத்து அவங்க மார்க்கத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுது. உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, சட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு நம்பகமான பேங்க். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பேங்க்காரங்க கூட மோசடி பண்ணிடுறானுங்க, அப்படிதானே? இன்னைக்கு இருக்கக்கூடிய பேங்க்காரங்க கூட, எனக்கு தெரிஞ்ச நட்போட்டாக்களை ஒருத்தவங்க பேங்க்கு அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சுட்டு அவங்களுக்கு மெசேஜ் வருது. பதப்படுத்து பேங்க்ல போய் கேட்கறாங்க, என் அக்கௌண்ட் ஏன் லாக் பண்ண அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, ஏதோ குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு என்ன இருக்குது, உங்க அக்கௌண்ட் கூட கிடையாது, குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு நபருக்கு என்ன இருக்குது, பணவர்த்தனை நடந்திருக்குது, டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. அவருக்கு உங்களுக்கு என்ன நடந்திருக்குது, ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. அதனால உங்களுடைய அக்கௌண்ட் லாக் ஆயிடுச்சு. குற்றவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியாது, குற்றவாளிக்கும் குற்றம் செய்தவருக்கும் இவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. குற்றவாளியுடைய தொடர்புல இருந்த யாரோ ஒரு பொது நபரு இன்னைக்கு எவ்வளவு டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணிட்டு தானே இருக்கிறோம். நீங்க ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட நீங்க தான் பண்ணிட்டு இருக்கோம், கூகுள் பே தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாம அதெல்லாம் பார்த்துட்டா இருக்கிறோம், நல்லவனா கெட்டவனா அப்படி. எங்க போனாலும் கியூஆர் கோட தூக்கி காமிச்சிடுறாங்க. ஒரு டாக்ஸில போனாலும் கியூஆர் கோட தூக்கி காமிச்சிடறாங்க. யாரு எவன் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம பே பண்ணிவிட்டு வந்துடுறோம். நம்ம ஒவ்வொரு ஆளையும் நம்ம நல்லா சாரஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இவருடைய பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு, பணம்லாம் எடுக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ அவங்க பெருசா போராடுறாங்க, எனக்கு சம்பந்தமே இல்லைங்க, என் பணம் லாக் பண்ணிட்டீங்க, எடுத்தாகணுங்க, உங்க பேங்க் நம்பிதாங்க பணத்தை போட்டு வச்சிருந்தேன், இப்ப என்னோட தேவை இருக்குங்க அப்படின்ட்டு. இது ஒரே வழி என்னன்னா, நீங்க பீகாருக்கு போயிட்டு அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு. இவரு சென்னை ட்ரிபிளிகன்ல இருக்கிறாரு, இவர் எங்க போகணுமா, பீகாருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இதையெல்லாம் சொல்லி ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அந்த பதிவை கொண்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட் லாக் ஆன அக்கௌண்ட் ஓபன் பண்ணி விடுவாங்க. நம்ம போட்ட பணத்தை அவங்க எடுக்க முடியல, உத்தரவாதம் இல்லை, சரிங்களா? ஆனா அல்லாஹ்வோட வழியில நம்ம செலவு செய்யறோம் அப்படின்னா அது 100க்கு 1000% மாதிரி உத்தரவாதம் அல்லாஹ் நமக்கு இன்ஷா அல்லாஹ் அதை திரும்ப கொடுத்துரும். அப்போ இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இந்த இஸ்லாத்திற்காக தன் கணவனை என்ன செஞ்சாங்க, தியாகம் செஞ்சாங்க.
எந்த பெண்மணிக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு துணிவு வரும்? ஒரு ஆண் துணிந்து முடிவெடுத்துருவான். ஏன்? 4 இடத்துக்கு போக முடியும், வர முடியும், சம்பாதிப்பான். ஜீரோல இருந்து அவனுடைய வாழ்க்கையை அவனால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஜீரோல இருந்து அவனால வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு பெண் என்ன பண்ண முடியும்? பெண்ணுக்குலாம் அத்தனை சீக்கிரம் தடாலடி அப்படி முடிவெடுக்க முடியாது. ஏன்னால் ஏதோ ஒரு ஆணை சார்ந்துதான் நம்ம வாழ்ந்தாங்க அப்படி இருக்குது. அதுவும் கல்யாணம் பண்ண புள்ள பெற்ற பெண்ணா இருந்தா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் பெண்ண ஒரு பெண்ணா இருக்காங்க, புள்ள பெற்ற ஒரு பெண்ணா இருக்காங்க, இவ்வளவு துணிஞ்ச ஒரு முடிவு எடுக்க முடியுமா? ஏன்னா கணவன் நம்பிதான் அவளும் இருக்கிறாள், அவள் பிள்ளையும் இருக்கிறாள் என்கிற பொழுது இத்தனை பெரிய தைரியமான துணிச்சலான முடிவு எடுப்பது என்பது ஒரு அசாத்தியமான விஷயம். ஆனா சுலைம் எடுத்தாங்க. அதான் நிமிஷம் வருகிற பொழுது அவன் கையில என்ன இல்லை, கொடுக்க எதுவுமே இல்லை. என்ற எதுவுமே இல்லை, எல்லாம் எடுத்துக்கிறேன், எதுவுமே இல்லாம பூஜ்யமா தான் இருந்தாங்க. அல்லாஹ் நம்பி இருந்தாங்க, அல்லாஹ்வை நம்பி இருந்தாங்க. தன் பிள்ளையும் அல்லாஹ் என்ன பண்ணிருந்தாங்க, நம்பிக்கை வச்சு ரசூலுல்லாஹ் கிட்ட விட்டாங்க. அல்லாஹ்க்காக ஒன்று தியாகம் செய்தால் அதை விட சிறந்த அல்லாஹ் தராம விட மாட்டான் என்பதற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அவங்களுடைய கோத்திரத்தை சார்ந்த பனு நஜ்ஜார் அப்படின்ற அவங்களுடைய கோத்திரத்தை சார்ந்த அபு தல்ஹா, ஃபேமஸான சஹாபி அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன் வராங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தங்களோட விருப்பத்தை செய்யறாங்க, தெரிவிக்கிறாங்க. அப்போ அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இஸ்லாத்தை இருக்கல, அவர் எதுதான் இருக்கிறாரு, ஷிர்க்ல தான் இருக்கிறார், அவர் முஷ்ரிக்காக தான் செய்யறாரு இருக்கிறார். அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அபு தல்ஹா அவர்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, அபு தல்ஹா அவர்களே, உங்களை மாதிரி ஒரு ஆண், நல்ல செல்வம் படைச்ச, மக்களுக்கு மத்திய பெரிய அந்தஸ்துல இருக்கிற, சிறந்த ஒரு கோத்தர பின்புலத்தை கொண்டிருக்கிற உங்களை போன்ற ஒரு நபர் ஒரு பெண்ணை மனம் முடிப்பதற்காக முன் வருவார் என்றால் அவரை தவற விட்டு விடக்கூடாது என்றுதான் எந்த பெண்மணியும் நினைப்பார். அவரை தவற விட்டு விடக்கூடாது என்றுதான் நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்குது, எல்லா வகையிலுமே என்னது மாஷா அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா சிறந்து விளங்குறாரு. அந்த மாப்பிள்ளை யாராவது விடுவாங்களா? எந்த பெண்ணாவது விடுவாளா? எந்த பெற்றோராவது விடுவாங்களா? எப்படியாவது போட்டி போட்டு அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் முடிக்க தான் பார்ப்பாங்க. வேற யாராவது வந்து மாப்பிள்ளை கேட்டு வேற யாராவது ஒரு பொண்ணை திரும்ப முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணுக்கு ஒரு முடிச்சு வச்சிடணும் அப்படியே நினைப்பாங்க. நல்ல பர்சனாலிட்டியா இருக்கிறாரு, நல்ல வெல்த்தியாவும் இருக்கிறார் அப்படின்றது அந்த மாப்பிள்ளை விடுவதற்கு யாரும் மனசு வராது. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உங்களை போன்ற ஒரு ஆணை தவற விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எல்லா பெண்ணும் நினைப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே நான் ஒரு ஆணையோ ஒரு ஆணையுடைய பின்புலத்தையோ இதை எதிர்பார்ப்பதை விட நான் எதிர்பார்ப்பது என்ன, எதை எதிர்பார்த்து நான் என்னுடைய கணவனையே வேண்டாம்னு சொல்லி இருக்கிறேன், எதை எதிர்பார்த்து? இஸ்லாத்தை எதிர்பார்த்து தான். அதனால நீங்க இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் தாராளமா என்ன செய்யறேன், நான் உங்களை மனம் முடிக்கிறேன், திருமணம் முடிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதையே என்னுடைய மகராகவும் ஆக்கிக் கொள்கிறேன், என்னுடைய மகராகவும் நான் ஆக்கிக் கொள்கிறேன். என்ன பண்றாங்க அவங்க சொல்றாங்க. அப்ப கூட ஒரு பெருசா ஈடுபாடு கொடுக்கல. ஏன்? உம்மு சுலைம் இல்லைன்னா வேற எவ்வளவு பெண்கள் அப்படிதான். அவர் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய வெல்த்தியான ஆள். தன்னோட தோட்டத்தை எடுத்து கொடுப்பார்ல, உதவி கேட்கிற பொழுது தன்னுடைய தோட்டத்தை எடுத்து கொடுத்தவர் யாரு? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள். ஒரு பொருளாதாரம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு பொருட்டே இல்லை. அப்படி பொருளாதாரம் மிக்க இருக்கக்கூடிய நபருக்கு பெண்களும் என்ன இல்லை, பெரிய தட்டுப்பாடுலாம் சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால உம்மு சுலைம் இல்லைன்னா வேற எத்தனையோ பெண்கள். ஆனா அப்ப அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவரை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி, சொன்ன ஒரு வார்த்தை தான் அவரை அன்று இரவு தூங்க விடல. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவரை பார்த்து சொல்றாங்க, அதாவது அபூ தல்ஹா அவர்களே, அவங்க வந்து எந்த கோத்திரத்தை சொன்னாலும் பனு நஜ்ஜார். நஜ்ஜார் கோத்திரத்தர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா, இந்த மர வேலைகள் செய்வாங்கல்ல, தச்சு வேலை, மர வேலை செய்பவர்களுக்கு தான் அந்த நஜ்ஜார் கோத்திரத்தன்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு மட்டும் அந்த புழக்கம் இருக்குல்ல, இப்ப ராவுத்தன்னு சொல்லுவாங்க. யார ராவுத்தன்னு சொல்றோம்? குதிரை ஓட்டுறவங்களா, மீன் பிடிக்கிறவங்களா, அந்த மாதிரி ஒரு தொழில் செய்யற வச்சு அவங்க சொல்ற பட்டாணிகள் ராவுத்தின் ஜாதிக்கு இல்ல, அவன் தொழில் வச்சு சொல்றோம்ல, அது இது அந்த காலத்துல பழக்கம் இருக்குது. பனு நஜ்ஜார் அப்படின்னா அவங்க எந்த கோத்திரம்னா தச்சு வேலை, மர வேலை செய்யக்கூடியவர்கள். காட்டுல போயிட்டு மரத்தை வெட்டிட்டு வந்து அந்த மரத்தை வைத்து என்ன செய்வாங்க, தேவையான பொருட்கள் செய்வாங்க. இந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தர்கள் அந்த மர வேலையை எதுல ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த மரத்தில இருந்து அந்த மரத்தை செதுக்கி சிலைகளை உருவாக்குவார். சிலைகளை உருவாக்கி கடவுளாக என்ன செய்யறது, வச்சு பூஜிப்பதற்காக விற்பனை செய்வது, இதுதான் எங்களுடைய வேலை. அப்போ அந்த உம்மு சுலைம் கேட்கிறாங்க, நீங்க எந்த அடிமைகளை வச்சு எந்த மரத்தை வெட்டி வந்து அதை செதுக்கி சிலைகளாக்கி கடவுளாக பூஜித்து வழிபடுகிறீர்களோ
அந்த கடவுளை, அந்த நீங்க வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மரக்கடவுள்களை ஒரு நெருப்பு பொறி தீண்டி விட்டது என்றால் என்ன ஆயிரும்? சாம்பலா போயிடும். நெருப்பு பொறி தீண்டி விட்டது என்றால் சாம்பலா போயிடும். அப்ப நீங்க வணங்கி கொண்டிருக்கக்கூடிய கடவுளை பொறுத்த மட்டில் அவைகளுக்கே ஏதாவது தீங்கு என்றால் அவைகளை தங்களை தாங்க செய்ய முடியாது, காப்பாற்றிக் கொள்ள முடியாது. உங்களை எப்படி காப்பாற்றும் நீங்க நம்புகிறீங்க என்று உம்மு சலமா என்ன பண்ணாங்க? ஒரு வார்த்தை அவங்களை பார்த்து கேட்டாங்க, நீங்க வணங்கக்கூடிய இந்த சிலை என்பது உண்மையான தெய்வங்கள் கிடையாது, அவை என்னது? நீங்களே செதுக்கி உங்களுடைய கைகளால் நீங்க வெடித்துக் கொண்ட சிலைகள். நீங்களே நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தெய்வ சக்தி வந்து என்ன செய்றீங்க? வணங்குறீங்க. அதுக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அதுவே என்ன செய்ய முடியாது, தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு வந்துட்டார். அன்னைக்கு நைட் எல்லாம் யோசிக்கிறார். யோசிச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்தின் பக்கம் என்ன செய்யறான்? விரிவடைய செய்யறான். அடுத்த நாள் என்ன செய்யறாருன்னா இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்ன செய்யறாரு? முடிவு செய்து சஹாபாக்களை அணுகி என்ன செய்யறாரு? அவர்களை சந்தித்து இஸ்லாத் என்ன பண்றாரு? ஏற்றுக் கொள்கிறார். இப்பொழுது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாரு? போய் நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாரு? நேத்து முஷ்ரிக்காக போனவரு இன்று எப்படி போறாரு? முஸ்லிமா போறாரு. நேத்து முஷ்ரிக்காக வந்த காரணத்தில் அவர் திருமணம் செய்ய மாட்டேன்னு பண்ணாங்க உம்மு சுலைம் சொன்னாங்க. இன்னைக்கு அவர் முஸ்லீமாக தன்னை திருமணம் முடிக்க முன் வந்ததின் விளைவால் அவருடைய இஸ்லாத்தையே தன்னுடைய மகராக ஆக்கி என்ன பண்ணாங்க? அவரை திருமணம் செய்து கொண்டாங்க. சஹாபாக்கள் சொல்வார்கள், நாங்கள் பார்த்ததிலேயே சிறந்த மகர் யாருடைய மகர் தான்? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகர் தான். உம்மு சுலைம் அவர்கள் எவ்வளவு மகர் கேட்டதாலும் அபூ தல்ஹா கொடுத்திருப்பாரு. அவங்கள பெரிய கௌரவம். ஒரு பெண்மணி தான் கல்யாணம் முடிக்க போற ஒரு பொண்ணு எனக்கு இந்த மகரை கொடு அப்படின்னு கேட்கிற பொழுது அதை கொடுக்கக்கூடியதான் அவங்களுடைய கௌரவம். அது கொடுக்கக்கூடியதான் எது? அவங்களுடைய கௌரவம். அவங்க நினைச்சா எதனா கேட்டிருக்கலாம், எனக்கு தோட்டத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்ட்டு. ஆனா உம்மு சுலைம் சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய இஸ்லாத்தையே என்னுடைய மகரான ஆக்கிக்கொள்ள என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. சஹாபாவை சொல்லி காண்பிக்கிறாங்க, நாங்க பார்த்ததிலேயே உம்மு சுலைம் அவருடைய மகர் தான் சிறந்த மகன் என்ன பண்றாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் ஒரு பாடம், ஒரு படிப்பினை. சரிங்களா? தான் இஸ்லாத்தை ஏற்றாங்க என்பதற்காக ஒரு முஷ்ரிக்கான ஒரு கடன் என்ன செஞ்சாங்க? இழந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? சொற்ப காலத்திலேயே அந்த மதீனாவினுடைய பெரும் செல்வந்தர் என்ன செஞ்சான்? அவருக்கு கணவராக ஆக்கி கொடுத்தான். அவருக்கு பிறந்த குழந்தை தான் யாரு? அனஸுடைய தம்பி அபு உமைர் சொன்னா இல்லையா? அவர் தான் அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைமுக்கும் பிறந்தவங்க. அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைம் அவர்களுக்கு பிறந்தவங்க. அனஸுல்லாவுடைய தந்தை மாலிக்கு பிறந்தவர் கிடையாது இந்த அபு உமைர். இந்த அபு உமைர் யாருக்கு பிறந்தவர்? இந்த அபூ தல்ஹாவுக்கும் அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்தவங்க தான் யாரு? இந்த அபு உமைர் என்கிற அனஸுல்லாவுடைய தம்பி. ஆக அன்பு சகோதரர்களே, இப்படியாகத்தான் சஹாபாக்களுடைய வாழ்வை எல்லாம் நாம் எடுத்து பார்க்கிற பொழுது அவர்கள் இந்த துனியாவில பெரும் மேன்மைக்கும் மறுமை அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கும் ஆளாக இருக்கிறார் என்றால் சும்மாலாம் அந்த மேன்மைக்கும் பொருத்தத்துக்கும் ஆளாகல. அதுக்கு ஏற்றாப்போ ஒரு ஈமானோடு இறைச்சத்தோடு இருந்திருக்காங்க, இந்த துனியாவில் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஈமானோடு இறைச்சத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்து அருள்புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் வேறு ஒரு சஹாபியினுடைய வாழ்வினுடைய பாடங்களும் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் சில செய்தியை பார்ப்போம். அது வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள்புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.